அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நேற்று தினத்தில் வேதத்தை வாசிக்கும் போது என் இருதயத்தில் ஆண்டவர் பேசின ஒரு காரியம், கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக அதை மனசில் பேசினார். பைபிள் வாசிக்கும் போது நேற்று கரெக்டாக அதை குறிப்பிட்டபடினால இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க. நம்ம வாசித்த அந்த சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 143ல் 6வது வசனம். 143:6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. என் கைகளை ஆண்டவர் நேராக விரிக்கிறேன், என் ஆத்துமா அவர் மேல எப்படி இருக்குது சொல்லுங்க, தாகமா இருக்குது. அப்போ கை ஆண்டவர் நோக்கி விரிக்கப்பட்டிருக்கிறது, ஆத்துமா அவரை தேடுது. 2 இருக்கணும். புரியுதா? ஆண்டவருக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் சம்பந்தம் இல்லாமல், புரியுதா, ஆண்டவர் பிரியமில்லாத. அந்த சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அந்த 10ஆம் வசனம். உமக்கு பிரியமா வாசிங்க என்ன சேர்ந்து, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ நல்லா கவனிங்க. என்ன சொல்றது, ஆத்துமா அவரோடு கூட எப்பவுமே ஒரு நல்ல உறவுல ஐக்கியத்தில் இருந்தாதான் கைகளை விரிக்கும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஒரு சமீபத்தில் ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்து பாருங்க, எனக்கு கரெக்டாக எங்கன்னு சொல்ல ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு ஒரு வார்த்தை நான் வாசிக்கும்போது, அப்போ கைகளை விரித்தாலும் நான் கேட்க மாட்டேன்ற. கரெக்டாக நான் நோட் பண்ணி வைக்கல. புரியுது? அப்போ நல்லா கவனிங்க. ஆத்துமா அவரோடு கூட நல்ல உறவுல இருந்தாதான் நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது. கைகளை விரிக்கும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். புரியுதா? இப்போ அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கைகளை விரிக்கும் போது என்ன நடக்குது, புரியுதா? சொல்றாரு இவரு, என்னால ஒண்ணு இல்லை ஆண்டவரே, புரியுதா, அப்படின்ட்டு என்ன செய்யறேன், கையை நேரா மூக்கு நேரா உயர்த்துறேன், விரிக்கிறேன். புரியுதா? அதனால தான் அந்த 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 சூழ்நிலை பார்க்க, என் ஆவியின் நீர் தொய்ந்து போகிறது. 4ஆம் வசனத்துல இருதயம் சோர்ந்து போகிறது. புரியுதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில உமக்கு நேரா என் கைகளை என்ன செய்கிறேன், விரிக்கிறேன். நல்லா கவனிங்க. கைகளை விரிக்கும் போது, அதான் நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு வார்த்தை இன்னும் கூட வாசிங்க, அப்பதான் அது நல்லா புரியும். யோபுல ஒரு 2 வசனம் வாசிங்க. யோபு 11ஆம் அதிகாரம். சும்மா விரிக்கிறத பார்க்கிலும் தேவனோடு கூட ஒரு உறவு நமக்கு நல்லா இருந்தால் தான் அது பலன். வாசிங்க. யோபு 11:13 வாசிங்க. 11, 13, 14 2 வசனம். யோபு 11ஆம் அதிகாரம் 13, 14. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். இருதயத்தை ஆண்டவர் நேராக ஆயத்தமா இருக்கணும். அவரை பார்க்கிற ஒரு இருதயம், அவரை சந்திக்கிற ஒரு இருதயம், அவரோடு உறவாடுகிற ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோட நம்முடைய கைகளை அவருக்கு நேரா விரித்தா நல்லது. அதுல சொல்றாரு, உம்முடைய கையில 14 அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றி விட்டு அநியாயம் உடைய கூடாரங்களில் வாசமா இருக்க ஒட்டாதிரும். அப்ப அக்கிரமம் இல்லாம கைகளை அதற்கு விலக்கி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி கைகளை விரித்தா அதுக்கு என்ன உண்டு சொல்லுங்க, பலன் உண்டு. அதுல யோபுல இன்னொரு வசனம் நான் சொல்றேன். வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 31, 21, 22 வாசிங்க. ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினது உண்டானால். நல்லா கவனிங்க. அதான் அக்கிரமத்துக்கு விரோதமா கையை நீட்டாதபடிக்கு இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி கைகளை விரித்தா நலமா இருக்கும். இங்க சொல்றாரு, யோபுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது ஊர்ல. ஒளிமுக வாசல்னா அந்த ஊர் எல்லை, இல்லைன்னா அந்த ஊர்ல எல்லா ஜனங்களும் வந்து கூடுகிற ஒரு இடம். புரியுதா? முக்கியமான ஒரு இடம், சென்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி பாயிண்ட் வச்சிருப்பாங்க. புரியுதா? அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு உரிமை இருக்குது, சரியா, செல்வாக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன செய்கிறேன்,
ஒரு ஒன்றில்லாத ஒரு திக்கற்ற மனுஷனுக்கு விரோதமா என் கையை நீட்டிட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட பலன் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு ஒன்றில்லாத மக்களுக்கு விரோதமா நம்ம கையை நீட்டினோம் என்று சொன்னால் என்ன ஆகுமா? அடுத்த வசனம் வாசிங்க, 22. என் கைப்பட்டை என் தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. இப்போ நல்லா கவனிங்க, அடுத்தவனுக்கு விரோதமா கையை நீட்டுறத விட்டுட்டு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்முடைய கைகளை நாம் உயர்த்துவோம் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக என்ன உண்டு? வாயத்தர சொல்லுங்க, பலன் உண்டு. புரியுதா? நம்ம கையில் பலம் இருக்குது, புரியுதா? 4 பேரை நம்ம ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த கை என்னாச்சா? தோள்பட்டையிலேருந்து என் கை சரிந்து விழுவதாக. இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் எடுத்துங்க. நம்முடைய கைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கும், அதுக்கு தான் இதெல்லாம் பார்க்கணும். 13 அதிகாரம் 3லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி எங்கே வராரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு தேடி வரார், பெத்தேல்லேருந்து வரார். 13:3 வாசிங்க. அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி இந்த பலிபீடம் வெடித்து மேலிருந்த சாம்பல் கொட்டிப்போம். நல்லா கவனி, அவங்க அந்த யெரொபெயாம் பலிபீடத்துக்கிட்ட நிற்கும் போது யெரொபெயாம் ராஜா ஆக்சுவலா சாலமோன்ட்டு பிரிந்து போகப்பட்ட ஒரு 10 ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தார். தாவீது வரைக்கும் ராஜ்யம் ஒன்னா இருந்தது, சாலமோன் காலத்துல ஒன்னா இருந்தது. சாலமோன் சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு, வான் பண்றாரு நிறைய தடவை. சரியா? வான் பண்ணி நீ ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா என்ன செய்வேன், ஒரு ராஜ்யத்தை என்ன செய்வேன், 2ஆ பிரிச்சிருவேன் அப்படின்ட்டு. ஆல்வின் ஜூடி இங்க உட்காரு. சரி, நல்லா கவனிங்க. அப்போ 2ஆ பிரிச்சிருவேன் வான் பண்றாரு. வான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை சரியில்லைன்ன உடனே சாலமோனுக்கு அப்புறம் சாலமோனுடைய பிள்ளை யாரு? ரெகோபயம். அவன் காலத்தில் அகியான்கிற தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசி, புரியுதா, ரெகோபயாமுக்கு 2 பங்கு, அந்த யெரொபெயாமுக்கு 10 பங்கா என்ன செஞ்சார்? பிரிச்சு கொடுத்தார். ஆனா இந்த யெரொபெயாம் ஆண்டவர் வார்த்தைப்படி ஒழுங்காக நடந்திருந்தா பரவாயில்ல. அவன் எல்லா ராஜாக்களை பார்க்கணும் மொத்தமா சீர்கட்ட ஒரு வாழ்க்கை இருந்தபடியினால் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்களுடைய லைஃப்பை ஸ்கேல் என்ன சொல்றது, ஒப்பிட்டு பார்க்கறது 2 பேரும் யூஸ் பண்றாரு. தாவீதை போல அவன் உத்தமமா இருந்தான், இல்ல தாவீதை போல உத்தமமா இல்லை அப்படி சொல்றாரு. புரியுதா? கெட்ட ராஜாக்களை எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறாருன்னா, யெரொபெயாமை போல அவன் சீர்கெட்டு போயிருந்தான். இப்போ நல்ல ஒப்பீட்டுக்கு யாரை குறிப்பிடுறார் சொல்லுங்க, இங்க கவனிங்க. யாரை குறிப்பிடுறார் நல்ல ஒப்பீட்டுக்கு? தாவீதை. புரியுதா? கெட்டு போய் என்ன சொல்ற, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவனை யாருக்கு ஒப்பீடு சொல்றாரு? யெரொபெயாம். அப்போ அந்த யெரொபெயாம் சரியில்லாதால அந்த பலிபீடத்துக்கு விரோதமா ஒரு தீர்க்கதரிசி பெத்தேல்ல இருந்து ஆண்டவர் கூப்பிட்டு வருவாரு. கூப்பிட்டுட்டு வந்துட்டு நல்லா கவனிங்க, இந்த பலிபீடம் வெடித்து என்ன செய்யணும்? சிதறண்டு போயிடும். புரியுதா? அப்படி சொல்லிட்டு கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி பிற்காலத்தில் நடக்கிறத சொல்ற. யோசியான்கிற ஒரு பேர் உள்ள ஒருத்தர் வருவார் தாவீதுடைய வம்சத்தில். புரியுது? அவர் இந்த என்ன செய்வார், அந்த இது விரோதமாக இருந்த ஆசாரெல்லாம் அது மேலே என்ன செய்வான், பலியிடும். அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ இது விரோதமான ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே இப்போ நல்லா கவனிங்க, உங்களை பார்த்தா நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்னிங் ஆண்டவர் கொடுக்குறார். இப்படி நீ பண்ணுற சரியில்லை, சரியாயிக்கோ அப்படின்னோன்னு நீங்கள் என்ன நினைக்கிறோம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஐயோ ஆண்டவரே என் மேலே இறக்கம் பாராட்டுங்க, நான் சரியாயிடுறேன் தான் சொல்கிறேன். புரியுதா? ஆனால் இந்த யெரொபெயாம் ஆண்டவர் வான் பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணுறான்? 4ஆம் வசனம் வாசிங்க. இப்போ எல்லாம் 4ஆம் வசனம், பெத்தேலில் இருக்க அந்த பலிபீடத்துக்கு எதிராக மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் நல்லா கவனிங்க. இந்த விரோதமாக கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டவன நடுங்கலை. ஏசாயா 66 அதிகாரத்தில் சொல்றாரு, யாரை நோக்கி பார்ப்பேன்? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன். புரியுதா? இவன் ஒரு பயம் வராம என்ன சொல்றான் பாருங்க. கேட்ட போது யெரொபெயாம் சொல்றான், அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். ஒரு ஒருத்தர் ஆண்டவர் பேசி வான் பண்றாருன்னா
ஐயா நல்லா கவனிங்க, இதான் தாவீதுக்கும் யெரொபெயாமுக்கும் வித்தியாசம். நாத்தான் மேல் வந்து என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி நாத்தான், தீர்க்கதரிசி நாத்தான் மேல நாத்தான் தீர்க்கதரிசி வந்து வான் பண்றாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தாவீது இந்த உரியாவுக்கு விரோதமா செய்த பாவத்தை உணர்த்தும் போது அவன் அப்படியே இருதயத்தை உடைந்து அந்த பிள்ளைக்கா என்ன செய்யறான்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாரு. புரிஞ்சுதா? நீதான் அந்த மனுஷன் சொன்ன உடனே அவன் இருதயம் அப்படியே நடுங்குது, ஐயோ அப்படியா. ஆனா இவன் அப்படி நடுங்கல. நல்லா புரிஞ்சுங்க, அதான் தாவீதுக்கு யெரொபெயாமுக்கு வித்தியாசம். நடுங்காம விரோதமா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசிய அவனை பிடிங்க அப்படின்றான். புரிஞ்சுதா? அவனை பிடிங்கள் என்று பலிபீடத்திலிருந்து கையை நீட்டுறான். அவனுக்கு விரோதமா நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடி மரத்து போச்சு. நீ என்ன எனக்கு விரோதமா தீர்க்கதரிசி சொல்ற? அவனை பிடிங்கடா அப்படின்னோன்னா அந்த கை அப்படியே நின்றுச்சு. அப்பதான் பயம் வருது. ஒரு தண்டனை வந்தாதான் பயம் வருது. புரியுதா? வந்த உடனே அந்த யாரை பிடிங்கன்னு சொன்னானோ அந்த தீர்க்கதரிசியே மன்றாடுறான். நல்லா இதெல்லாம் படிங்க. என்ன மன்றாடுறான்? என் கை முன்ன மாதிரி சரியாகும்படி எனக்காக தேவனிடத்தில் என்ன செய் வேண்டிக்கொள். அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது படித்தா நேரம் இல்லை. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ தேவ சமூகத்தில் தான் இருக்கிறான் யெரொபெயாம். கையை நீட்டுறான். அவன் இருதயம் சரியில்லாதால. நல்லா புரிஞ்சுங்க, இருதயமும் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கும் ஒன்னா இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், உறவு இருக்கணும். அப்படி இருந்து நீ கையை உயர்த்தி நீ செய்யற காரியத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரியுதா? இருதயம் ஒழுங்கு இல்லைன்னா நீட்டின கை அப்படியே என்னாச்சு? மரத்து போய் நின்று போச்சு. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்க வேண்டும். இப்போ அதே போல தேவாலயத்துக்கு யார் வராங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம், அப்புறம் வீட்டில் படிச்சு பாருங்க. யாரு? பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு வராங்க. தேவாலயத்துக்கு வரும்போது தேவாலயத்து வாசப்படியில தாயின் வயிற்றுலேருந்து பிறந்ததுலேருந்து என்ன அது ஒருபோதும் நடவாத ஒரு முடவன், 40 வயசு கிட்டத்தட்ட அவனுக்கு. அவன் வந்து பேதுருக்கிட்டே யாரு யோவான்கிட்ட பிச்சை கேட்குறான். உடனே என்ன சொல்றாரு? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்குறேன்ட்டு. இப்போ பேதுரு என்ன பண்றாரு? கையை நீட்டி அந்த முடவனை என்ன செய்யறாரு? தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டவன அந்த மாக்கா என்ன சொல்ற, செயலிழந்து போன அந்த முடவனுடைய கைகளும் கால்களும் பலன் கொண்டது. அவன் நின்று நடந்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். கைவேதி கத்தல சூத்திர பாருங்க. யெரொபெயாம தேவ சமூகத்துல தான் இருக்கிறான். பேதுரு யோவானா அங்க தேவாலயத்துல தான் தேடி வராங்க. இவங்க கையை நீட்டினா ஒரு அற்புதம் நடக்குது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற வித்தியாசம்? புரியுதா? பேதுரு யோவான் கையை நீட்டினா ஒரு அற்புதம் நடக்குது. ஆனா இந்த யெரொபெயாம் கையை நீட்டினவன என்னாச்சு? கை என்னாச்சு? மடக்க கூடாதபடி மரத்து போச்சு. கைகளை உயர்த்துறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. புரியுதா? அதுக்காக கைகளை உயர்த்தக்கூடாதுல, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். பின்னால வாசிக்க. புரியுதா? உங்கள் என் கைகளை என்ன வாசிங்க? 143:6. என் கைகளை சொல்லுங்க, உமக்கு நேராக நான் விரிக்கிறேன். எப்படி விரிக்கணும் சொன்ன? திருப்பி வாசிங்க. யோபுல சொன்னபடி இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். அநியாயம் நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடாது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ ஒரு 3 காரியம் ரொம்ப சுருக்கமா பார்த்து முடிப்போம். எந்தெந்த சூழ்நிலையில நம்ம கைகளை உயர்த்த வேண்டும், கைகளை உயர்த்தும் போது என்ன நடக்குது? புரியுதா? முதல்ல வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முதல்ல வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். கையை உயர்த்தும் போது முதல்ல என்ன இருக்கக்கூடாது? இப்பதானே படிச்ச காதுல வாங்கினீங்களா? இல்லை, என்ன இருக்கக்கூடாது? கோபமும் தர்க்கமும் இல்லாமல். அதான் முதல்ல. யெரொபெயாம் கையை நீட்டுறான். எப்படி நீட்டினா? கோபமா நீட்டுறான். நீ என்ன எனக்கு விரோதமா பேசுற? அது அவன் பேசல, ஆண்டவர் பேசின வார்த்தை. புரியுதா? அப்போ கோபமும் தர்க்கமும் இல்லாமல்
பரிசுத்தமான கைகளை தான் இருதயம் ஆண்டவருக்கு நேராக ஒழுங்கா இருக்கணும். அந்த கைகளை தேவனுக்கு நேராக எல்லா இடத்திலேயும் உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது அந்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நிச்சயமா என்ன உண்டு? வாயத்தல் சொல்லுங்க, பலன் உண்டு. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? கைகளை உயர்த்தி தேவ சமூகத்துல பண்ற ஜெபத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஒரு சங்கீதத்துல கூட வரும் பாருங்க, 134 ராக்காலங்களில் 134 சங்கீதம். கர்த்தரின் ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரியுங்கள். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை என்ன செய்வார்? சொல்லுங்க, ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். புரியுதா? அப்போ பரிசுத்தமா கைகளை, நம்முடைய இருதயம் ஒழுங்கு ஆண்டவர் நேரம் ஒன்னா இருக்கணும். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட கைகளை நீங்க உயர்த்தி ஜெபம்னா அந்த ஜெபத்துக்கு பலன் உண்டு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன செய்வாரா? சொல்லுங்க, ஆசீர்வதிப்பார். அந்த அருமையான தாவீது, ஆண்டவரே என்னால ஒண்ணும் முடியல, உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். 77ஆம் சங்கீதத்துல பாருங்க, 1-2 வசனம் வாசிங்க. 77ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். 2வது, ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. பகல்லாம் கூப்பிடுறேன், ஆண்டவர் நோக்கி என்ன செய்யறேன்? சொல்லுங்க, தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுறேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். ராத்திரியிலையும் நான் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. எத்தனை பேர் அப்படிலாம் செஞ்சிருக்கிறீங்க? ராத்திரி எனக்கு தூக்கம் வருது, ஆனா மனசுல நிறைய காரியங்கள் இருக்குது. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இது நடக்கல அப்படி நிறைய என்ன சொல்றது, இருதயத்துல நிறைய வாஞ்சைகள் இருக்கிறது. பகலெல்லாம் ஜெபம் பண்ற, கையை உயர்த்தி, நல்லா புரிஞ்சுங்க, பகலெல்லாம் ஜெபம் பண்றேன், ராத்திரியிலும் நான் சும்மா இல்லை, நான் தூங்கணும், ஜெபம் பண்ண முடியல. ஆனா என்ன செஞ்சிட்டேன்? என் கையை சொல்லுங்க, இரவிலும் என் கை தளராமல் சொல்லுங்க, அவருக்கு நேராக விரிக்கப்பட்டிருந்தது. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நீங்கள் கைகளை ஆண்டவருக்கு நேராக விரித்தால், உயர்த்தினால், ஜெபம் பண்ணும் போதும் சரி. புரியுதா? ஜெபம் பண்ண முடியல, கையை மாத்திரம் தான் உயர்த்த. ஒரு சில நேரத்தில் நம்ம ரொம்ப இருதய பாரமா இருந்ததுன்னா ஜெபம் பண்ண வார்த்தை கூட வராது. ஆனா கையை நீங்க உயர்த்திடுங்க. உங்க மனசுல என்ன இருக்குதோ பரிசுத்த ஆவியானவர் தான் போடுது. ரோமர் 8:26 வசனம். நம்முடைய பலவீனங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிற சூழ்நிலையிலே, புரியுதா, நம்முடைய பலவீனங்கள் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட பரிசுத்த ஆவியை நமக்காக என்ன செய்கிறார்? சொல்லுங்க, வேண்டுதல் செய்கிறார். புரியுதா? அப்போ இருதயம் ஒழுங்கா இருந்தா, 2 கை ஆண்டவர் நேரம் உயர்த்திட்டா, நீங்க ஜெபம் பண்ணும்போது வாயில வார்த்தை வருதோ இல்லையோ, இல்ல ஒரு பெருமூச்சு மாத்திரம் வருதோ, நல்லா கவனிங்க. புரியுதா? அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க, பதில் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இன்னும் சொல்ல போனா ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஒரு வசனம் வாசிங்க, எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவம். 17ஆம் அதிகாரம், யாத்திராம் 17ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க. 17ஆம் அதிகாரம் 8 நீங்க வாசித்து பாருங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? அமலேக்கர் வந்து தேவ ஜனங்களோட யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணும்போது மோசே சொல்றார் யோசுவா நோக்கி, நீ நமக்காக என்ன செய், மனிதர்களை, யாத்திராவும் 17ஆம் அதிகாரம் 8 மனிதர்களை அழைத்து கொண்டு போய் அமலேக்கோட என்ன செய், யுத்தம் பண்ணு. நான் என்ன செய்ய, மலை உச்சியில, புரியுதா, தேவ சமூகத்துல நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ட்டு மோசே கூட 2 பேர் கூட ஏறுறாங்க. யாரு? ஊரும் ஆரோன், 3 பேர் மலை மேல நிக்கிறாங்க. கீழே யுத்தம் நடக்குது. புரியுதா?
கீழே யுத்தம் நடக்குது. மோசே 11 வாசிங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். நல்லா கவனிங்க. மோசே கையை உயர்த்தி மலை மேல ஜெபம் பண்றார். கீழே யுத்தம் நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே உங்களுக்கு விரோதமா நிறைய யுத்தம் நடக்குது. நீங்க கண்ணால பாக்குறீங்களோ இல்லையோ, புரியுதா? நமக்கு விரோதமா ஆவிகளோடு என்ன உண்டு சொல்லுங்க? போராட்டம். எபேசியர் 6 அதிகாரத்துல ஆவிகளோடு நமக்கு என்னது? போராட்டம் உண்டு. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா போராட்டத்துல நீங்க ஜெயிப்பீங்க. அதே போல யோசுவா அந்த அமலேக்கரோடு என்ன செய்யறான்? சத்துருக்களோடு யுத்தம் பண்றான். மோசே கையை உயர்த்தும் போது யார் ஜெயிக்கிறது? யோசுவா. அப்படி இல்லைன்னா என்ன வச்சுங்க, நீங்க ஜெயிக்கிறீங்க வச்சுங்க. தேவ ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். மோசே கையை உயர்த்த முடியல, அப்படி கையை கீழே போட்டா யார் ஜெயிக்கிறா? சத்ரு ஜெயிக்கிறான். புரியுதா? இப்போ இத பார்த்தாங்க, என்னடா இது, மோசே கையை கீழே போட்டா அவன் ஜெயிக்கிறானே, சத்ரு ஜெயிக்கிறானன்ட்டு இந்த பக்கம் ஒரு கல்லை போட்டு மோசே இந்த கல்லு மேல உட்கார வச்சுட்டு லெஃப்ட்லயும் ரைட்லயும் 2 பேரும் வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த கை உயர்த்தப்பட்டாதான் என்ன உண்டு சொல்லுங்க? வாயை திறங்கமா. என்ன உண்டு? ஜெயம் உண்டு. புரியுதா? அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அது இதுல தோல்வி, ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர் சொல்லாதீங்க. புரியுதா? ஃபெயிலியருக்கு காரணம் யாரு? வாயை திறக்க மாட்டீங்களே. இப்போ யாருக்கு காரணம்? நீங்க கையை உயர்த்தல, நீங்க ஜெபம் பண்ணல. புரியுதா? கைகளை நீங்க உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? இங்க வந்து அதுக்குதான் கையை உயர்த்தி ஒரு சில நேரத்தில் என்ன செய்யறோம்? ஆராதிக்க சொல்றோம். சும்மா வேற வேலை இல்லையா? கையில உயர்த்துங்கப்பா, எக்ஸசைஸா இது. ஸ்கூல்ல படிக்கும்போது இப்படி அப்படி இப்படின்னு அப்படி இல்லை. கைகளை உயர்த்தினா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். புரியுதா? நீங்க எனக்கா யுத்தம் பண்ணணும். புரிஞ்சுதா? சரியா? அப்போ நல்லா கவனிங்க. கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க நிச்சயமா என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. கைகளை உயர்த்தி கத்துற சூத்திரம். அதே போல யோசுவா இதை கத்துக்கிட்டார். ஒருவேளை அங்க கீழே இருந்து யுத்தம் பண்ண பார்த்தாரா தெரியல. புரியுதா? யோசுவா காலத்துல ஒரு யுத்தம் நடக்குது, ஆயி. அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ஈட்டிய ஆயிக்கு நேரா நீட்டு அப்படின்ற. புரியுதா? அதே போல ஈட்டிய ஆயிக்கு நேரா யோசுவா நீட்டுறாரு. ஆயியை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அந்த எதிரி ஜனங்கள், ஆயின்னா ஏதோ புரியல நினைக்காது, எதிரி ஜனங்களை, சத்துருக்களை என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுவோம். அப்போ நல்லா கவனிங்க. நீங்க தேவனுக்கு விரோதமா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துக்கு பதில் உண்டு முதல்ல. 2வது, நீங்க எந்த காரியத்தை கேட்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயமா என்ன உண்டு? வாயத்தில் சொல்லுங்க, ஜெயம் உண்டு. புரியுதா? அதனால சொல்றாரு, பரிசுத்தமான கைகளை புருஷர்கள் எல்லா இடத்திலும் உயர்த்தி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அது பழைய ஏற்பாட்டிலே அந்த அருமையான தாவீது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக உயர்த்த. ஜெபம் பண்ணுவோம், கையை உயர்த்து. புரியுதா? 2வது காரியம், கைகளை உயர்த்தும் போது என்ன நடக்குது? எதற்கு? ஆதியாகமம் 14 அதிகாரம் 22, 23 வாசிங்க. ஆதியாகமம் 14, 22, 23. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டான யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக சொல்லுங்க, என் கைகளை உயர்த்துகிறேன். கைகளை உயர்த்து கர்த்தர் சொல்றாரு. இது என்ன? நல்லா கவனிங்க. நான் எதையும் எடுத்துக்கல. புரியுதா? அந்த சோதோம் ராஜாவுக்கு பார்த்து சொல்றாரு, ஆனா உனக்கு நேரா நான் கையை உயர்த்தல, விரிக்கல. யாருக்கு நேரா? கர்த்தருக்கு நேராக. அப்படித்தானே போடுது. புரியுதா? உனக்கு உண்டான யாதொன்றை நான் எடுத்துக்கொள்ளேன் என்று அந்த வானத்தை பூமி உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துற.
மனுஷனை பார்த்தா சொல்றாரு, ஆனா யாருக்கு நேரம் கையை உயர்த்துறாரு? தேவனுக்கு. அப்படின்னா அர்த்தம், என் கையில ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா பார்த்தா இவனுக்கு உரிமை இருக்குது. சோதோம் யாரு? லோத்து சோதோம்ல குடியிருந்தபடியினால சோதோம் தேசத்துக்கு விரோதமா அந்த மொத்தம் ஒரு 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் விரோதமா வந்து என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ணி புடிச்சின்னு போயிட்டாங்க. புடிச்சின்னு போன உடனே அந்த தேசத்துல ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து இருந்தபடியினால இதை கேள்விப்படுறான். என்னுடைய சகோதரன் லோத்து சிறைப்பட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்கிட்ட இருக்கிற 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து, பெரிய யுத்த வீரர்கள் அல்ல ஆபிரகாம் கூட இருந்தவங்களாம், ஒரு வேலைக்காரன், அவனுக்கு ஆயுதத்தெல்லாம் கொடுத்து யுத்தத்துக்கு போய் ராஜாக்களை ஜெயிச்சு வர்றார். நல்லா புரிஞ்சுங்க, ராஜாக்களை ஜெயிச்சு லோத்தியும் அவனுடைய உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும்போது, புரியுதா? அப்ப அந்த ராஜா சொல்றாரு, அதெல்லாம் சுருக்கமா நான் சொல்றேன். அந்த ராஜா, சோதோம் ராஜா சொல்றா, ஜனங்களை என்கிட்ட கொடுத்துருங்க, பொன் பொருள் எல்லாம் ஆபிரகாம் சொல்றாரு நீங்க எடுத்துங்க அப்படின்னோடனே இப்பதான் சொல்றாரு, இந்த சோதோம் ராஜா என்ன ஐஸ்வர்யவன் ஆக்கினான்னு சொல்லிட்டு உலகத்துல எவனும் சொல்லாதபடிக்கு யுத்தத்துல கொண்டு வந்ததை நான் ஒண்ணுமே எடுத்துக்கல, என் கையில ஒண்ணும் இல்லைன்றத உமக்கு நேரா மாத்திரம் இல்ல, என்னை ஆசீர்வதிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை என்ன செய்யறேன்? நான் உயர்த்துகிறேன். கைகளை உயர்த்து கர்த்தர். அப்ப நல்லா கவனிங்க, இவருக்கு உரிமை இருந்தாலும், புரியுதா? யுத்தத்தை பிடிச்சின்னு போனது யாரோட எடுத்துன்னு போகலாம், புரியுதா? ஆனா இவருடைய முதல் நோக்கம் லோத்தை என்ன செய்யணும்? விடுதலை செய்யணும். நல்லா கவனிங்க, நோக்கம் ஒழுங்கா இருந்தபடினாலதான் கைகளை உயர்த்தலுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். என்ன பாருங்க, அதுல இருக்கும் பாருங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகி மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஓ, ஆபிரகாமுடைய உத்தம குணம் தேவனுக்கு தெரிந்தபடினால யுத்தத்துல ஜெயிச்சு ஆபிரகாம் திரும்பி வரும்போது சாலேமின் ராஜாவாகிய யாரு? அந்த மெல்கிசேதேக்கு ஆண்டவர் அனுப்புறார். அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்குது, வம்ச வரலாறு இல்லாதவன், தேவனுக்கு சமமான ஒரு, இயேசுவுக்கு என்ன சொல்ற, நேரலா சொல்லப்பட்ட ஒரு ஆசாரியன் அப்படின்னு போட்டு அவன் வந்து இந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். என்ன சொல்றான்? வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருடைய நாமத்தினால உன்னை என்ன செய்யறேன்? நான் ஆசீர்வப்ப. நல்லா கவனிங்க, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன், புரியுதா? வேற யாரும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, நான் என்னாலதான் உனக்கு இது வந்தது. ஒரு சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம், புரியுதா? ஆனா அந்த வார்த்தை வர்றதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். என்னாலதான் உனக்கு கிடைச்சது சொல்லாதபடிக்கு கர்த்தர் தான் உனக்கு கொடுத்தாருன்னு சொல்லத்தக்கதாக. அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு, என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் நீ சொல்லாதபடிக்கு கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறார் என்றதை விளங்க பண்ணும்படி என் கையில ஒண்ணு இல்லப்பா, 2 கையை நேரா உமக்கு நேரா என்ன செய்யறேன்? விரிக்கிறேன். நல்லா கவனிங்க, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். புரியுது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே, என்ன சொல்றது, ஒரே குடும்பம் சொல்லலாம். அண்ணன் பிள்ளை தான், ஆபிரகாமுடைய அண்ணன் பிள்ளை தான் லோத்து. அண்ணன் இறந்துட்டாரு, ஆனா லோத்து இருக்கிறான். சரி, அப்படி பார்த்தா ஆபிரகாம் லோத்துக்கு யாரு? சித்தப்பா வச்சுங்க. இப்போ இவங்களுக்கு பெரிய ஒரு சேனை இருக்குது, நிறைய. பாருங்க 13ஆம் அதிகாரத்துல நான் ஒரு வித்தியாசம், இது எதுக்கு சொல்றேன்னா, ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான்? என் கையில ஒண்ணு இல்லை, நான் எடுத்துக்கல, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான்? நல்லா கவனிங்க, அங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் அதிலே 13:5 ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்த 2 பேருமே ஒரு பெரிய செல்வ சீமானா தான் இருக்கிறாங்க. இவனுக்கும் நிறைய இருக்குது, அவனுக்கும் நிறைய இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உடனே ஆடு மாடு வேலைக்காரங்க நிறைய வந்தவொடனே அந்த இடம் பத்தலை, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நல்ல புல்வெளிலாம் நிறைய தேவை. அப்போ 2 குரூப் மேய்ப்பர்களுக்கு நடுவில் வாக்குவாதம் வருது. அப்போ வாக்குவாதம் வந்த உடனே ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் 8ஆம் வசனத்துல, என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் உனக்கு முன்னாடி இருக்குது, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உனக்கு கொடுக்குற. 9ஆம் வசனத்துல சொல்றாரு,
புரியுதா? நீ எந்த பக்கம் போயிரு, உனக்கு எது நல்லா செழிப்பா இருக்குது பார்க்கறியோ அந்த பக்கம் போ, நீ விட்டு கொடுக்குற இடத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு லோத் அப்படியே சுத்தி பார்க்கிறாரு. சோதோம் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. உடனே லோத் எங்க போயிட்டாரு? சோதோம் திசையை நோக்கி போயிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. காரணம், ஆபிரகாம் கைகளை உயர்த்துறது நிறைய விஷயம், புரியுதா? உனக்குள்ளதை நான் ஒன்றும் எடுத்துக்கல, என் கை உத்தமமா இருக்குது. ரெண்டாவது, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் இன்னொன்று, விட்டு கொடுக்குறான். எப்பவுமே நல்லா கவனிங்க, விட்டு கொடுக்கிறவர்கள் இந்த உலகத்திலே சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவன் என்னது? கெட்டு போகுது. கெட்டு போனா விட்டு கொடுத்தது இல்லை, புரியுதா? நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, நிச்சயமா கெட்டு போக மாட்டீங்க. அதே போல வாக்குவாதம் வேணாம்பா, நம்மளாம் அண்ணன் தம்பிங்க. நீங்க அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளவு வாக்குவாதம்? ஒன்றும் இல்லை, ஒரு பக்கத்தில் ஒருத்தர் வீட்டை கட்டியிருப்பான், இந்த செவரு அந்த இடத்துல கொஞ்சம் வந்துச்சான், செவரை இடினுவான், அண்ணன் தம்பி தான். இல்லை எத்தனை பேர், புரியுது? எவ்வளோ சண்டை சச்சரவு, உயிர் பலிலாம் வந்திருக்கு. பேப்பர் வேற படிச்சு பாரு, எவ்வளோ இருக்குது நியூஸ். அப்போ என்ன காரணம்? சண்டைக்கு விட்டு கொடுக்கல. ஆபிரகாம் சொல்றாரு, விட்டு கொடுக்குறேன், உனக்கு எது நல்லா இருக்குதோ, பச்சை பசங்க என்ன திசை இருக்குதோ போ, புரியுதா? அவன் போனவனே இவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. கர்த்தரை அவனை சந்திக்கிறார். யார? ஆபிரகாமை சந்திச்சு, இப்போ கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ பார்க்கிற தேசம் முழுசும் உனக்கு நான் சுதந்திரமாக கொடுக்கிறேன். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரம். நல்லா புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா கையில ஒண்ணும் இல்லை, கை சுத்தமா இருக்குது. ரெண்டாவது, விட்டு கொடுத்துப்பாரு. சரி, இந்த லோத்து சோதம் நோக்கி போனார, என்ன ஆச்சு? பிற்காலத்தில் என்ன ஆச்சு? அந்த சோதோமே என்ன செய்யப்பட்டது? சொல்லுங்க, அழிக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும். சுருக்கமாக நான் சொல்றேன், 19ஆம் அதிகாரம் அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சோதோம் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல போனா ஆளே இல்லை போல இருக்கு. ஏன்னா அவங்க பொண்ணுங்க 2 பேர் சொன்னதை சொல்றேன். இந்த தேசத்துல, புரியுதா, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ளை யாருமே இல்லாதால அப்பா மூலமா நம்ம பிள்ளையை பெற்றுக்குவோம். எவ்வளவு கேவலமான ஒரு உறவு. காரணம், விட்டு கொடுக்கணும். புரிஞ்சுதா? அதை நான் இதை அதுக்கு மாத்திரம் சொல்ல வரல, முக்கியமான சொல்றேன், கவனிங்க. சரி, இதை யோசித்து பாருங்க. அந்த 13ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது லோத்துக்கு நிறைய ஆடு மாடு வேலைக்காரங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்கல்ல. இப்போ அவங்களாம் எங்க போனாங்க? அந்த 2 பொண்ணுங்க என்ன சொல்ற, பூமியில ஒரு ஆளு இல்லைன்ட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு இருந்ததெல்லாம் காணாம போச்சு, அழிஞ்சு போச்சு. ஏன்? விட்டு கொடுக்கல. ஆனா அதற்கு பிறகு நீங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு இருக்க என்ன பண்றானா? சீமானா இருக்கு. அடுத்த இடத்துல நீங்க போய் பார்த்து 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம், நீர் எங்களுக்குள் மகா பிரபுன்றான் அந்த ஊர்ல இருக்கிறான். எலியேசர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் ஆபிரகாம் என் எஜமானாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவர் சீமானா இருக்கிறார். புரியுதா? கைகளை ஒன்றும் இல்லைன்ற ஆண்டவர் நேரம் உயர்த்துங்க, சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது, விட்டு கொடுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லோத்து விட்டு கொடுக்காததால் தான் ஆடு மாடு திரளாடு வேலைக்காரி எல்லாம் இருந்தும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. புரியுதா? சரி, ரெண்டாவது நல்லா கவனிங்க, நம்ம கையில ஒன்றும் இல்லை, உத்தமமா இருக்குதுன்றதுக்கு புரியுது அடையாளமா கைகளை என்ன செய்யுங்க? உயர்த்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூணாவது சுருக்கமா பார்த்துட்டு முடிப்போம். யாத்ராம் 14ஆம் அதிகாரம், யாத்ராம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இது நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். இதை நான் திருப்பி நேற்று படிக்கும்போது இதன் மூலமா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு அதை நீங்க பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். 10 வாதை இல்லைன்னா 10 அற்புதம் அடையாளங்களை செஞ்சு ஆண்டவர் இவங்களை வெளியே புறப்பட வச்சார். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா? மனசு மாறி நம்ம போவிட்டோமே, அவங்க அடிமைகளா இல்லை நமக்கு இருந்தாங்க, சம்பளம் கொடுக்காம அவங்க உழைப்பை நம்ம சாப்பிட்டு வந்தோம், விட்டுட்டோம்ட்டு பின்னால தொடர்ந்து வராங்க. யாரு? எகிப்தினுடைய ராஜா பார்வோனும் அவனுடைய சேனை, குதிரை வீரர்கள், ரதங்கள், இராணுவம் துரத்திட்டு வருது.
இப்போ இவங்க அந்த பிரயாணத்தில் இவங்க வந்து சேர்ந்துருக்கிற இடம் அங்கே பார்த்தா என்னது, கடல். முன்னால் செங்கடலுக்கு நேராக நிற்கிறாங்க. சரி, கடல் இருக்குது, இந்த பக்கம் திரும்பி போகலான்னா இங்கே யாரு சொல்லுங்க, பார்வோனும் எதிரிகளுடைய இராணுவனி. அப்போ முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது, எந்த பக்கமும் வழி இல்லை. ஓ, ஜனங்கள்லாம் பார்த்து பயப்பட, அவ்வளோதான், நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க, வழியே சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டீங்க, வழியே இல்லை, அவ்வளோதான், நம்ம அழிஞ்சோம், புலம்ப ஆரம்பிச்சோம். இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன செய், பிளந்து விடு. நம்ம அதிகமாக இந்த அதிகாரத்தை படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி ரட்சித்தார் அதை பார்க்குறோம். இப்போ இங்க என்ன சொல்றாரு, கடல் தான் இருக்குது, வழி இல்லை, ஆனா நீ உன் கையை நீட்டு, சமுத்திரத்துல வழியை கர்த்தர் என்ன செய்வார், உண்டாக்குவார். கைகளை மீது கர்த்தர் சூத்திரமானுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல, வழி தெரியல. பாட்டு வரும்போது என்ன பாட்டு இது, உம்மை நோக்கி பார், வாழ்வின் நல்ல ஒரு பாட்டு, வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவேன். நல்லா கவனிங்க. அப்போ வழி இல்லாத இடத்துல ஆண்டவர் நேரா நீங்க கையை உயர்த்துங்க, கர்த்தர் வழியே திறப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா, புரியுதா? கடல்ல நிச்சயமா வழி இல்லை, ஆனா கையை நீட்டின உடனே அந்த கடலுக்குள்ள வழி திறந்தது. பின்னால் அவர் சொல்றாரு பாருங்க, 21 வாசிங்க, 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராமுழுது பலத்தை கீழ்காட்டினார், சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. அப்ப சமுத்திரத்துக்குள்ளாக கர்த்தர் வழியை திறக்கிறார், புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க, எதை குறித்தோ வழி இல்லாம போல, வாய்த்தல் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா, வழி எல்லாத்துக்குமே நல்லா சொல்ற, கவனிங்க, வழி இல்லாம போல, புரியுதா? 1 கொரிந்தியர் 10:13 கூட பார்த்தீங்கன்னா வழியே இல்லை நீங்க நினைக்கலாம், ஆனா அங்க தப்பிக்கொள்வதற்கான ஒரு வழியை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, கர்த்தர் உண்டாக்குவார். புரியுதா? கையை நீட்டுங்க, கர்த்தர் வழியை திறப்பார். கையிலே வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா. இப்போ அதை நீங்க அப்படியே வச்சுட்டு 77ஆம் சங்கீதம் படிச்சோமே, அதை எடுங்க திருப்பி. 77ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிங்க. 77:13. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில், உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன், நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? நல்லா கவனிங்க, அவர் வழி எங்க இருக்குது சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்படிதான் ரெகுலரா ஆண்டவரை தேடி சர்ச்சுக்கு வாங்க, வந்து கர்த்தரை நேரா கைகளை உயர்த்தி நீ ஆராதிக்கும் போது முதல்ல என்ன பார்த்தோம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன பார்த்தோம், புரியுதா, கர்த்தர் என்ன செய்யறார், ஆசீர்வதிக்கிறார். மூணாவது இங்க பார்த்தா வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழிகளை திறப்பார். இங்க வந்து கையை உயர்த்தி அவரை ஆராதித்து போங்க. நீங்க எந்த இதுல வழி தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் வழியை உண்டாக்குவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா. உம்முடைய வழி எங்க இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அதிலேயே அந்த வழி எப்படி திறந்தது, 19 வாசிங்க. 77:19. உமது வழி கடலிலும் உமது பாதையில் திறந்த தண்ணீர்களிலும் இருந்தது. அப்படின்னா நல்லா கவனிங்க, அப்பதான் வழி திறந்தார்ல, ஏற்கனவே ஆண்டவர் வழியை உண்டாக்கி வச்சிருக்கிறார். புரிஞ்சுங்க, அந்த வழிக்கு நேரா இங்க இந்த ஜனங்களை, தேவ ஜனங்களை என்ன செய்தார், செங்கடல் ஓரத்தில் அந்த வழிக்கு நேரா கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்போ அந்த வழியை எது மூடி இருக்குது சொல்லுங்க, எது மூடி இருக்குது, தண்ணி மூடி இருக்குது. புரியுது? அப்போ உங்களுக்காக நீங்க எங்க வழி தேடுறீங்களோ, எதற்கு வழி தேடுறீங்களோ, உங்களுக்காக கர்த்தர் ஏற்கனவே வழியை என்ன செஞ்சிட்டார் சொல்லுங்க, உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியாதபடி தண்ணி என்ன செய்யுது, மூடி இருக்கிறது. இப்ப நீங்க தேவனுக்கு நேராக உங்க கையை உயர்த்தும் போது அந்த மூடி இருக்கிற தண்ணி என்ன செய்ய, திறந்த மாதிரி எது மூடி இருக்குதோ அந்த மூடுதலை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, திறப்பார். உங்களுக்கு வழி கிடைக்கும். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா. புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கையை நீட்டு, சமுத்திரம் என்னது தண்ணி வச்சு மூடி வச்சிருக்குது,
அந்த வழி ஏற்கனவே உள்ள இருக்குது. நீ கையை நீட்டு, வழி உண்டாகும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். இதை தான் ஆண்டவர் சொல்றார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம். எதை குறித்தும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் ஆண்டவர் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் வழி திறப்பார். புரியுதா? யோவான் 14:14 எல்லாருக்கும் தெரியும். நாமத்தினாலே நீங்கள் சொல்லுங்க, எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வழியே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நேரா கையை உயர்த்துங்க. கர்த்தர் வழியை திறப்பார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். சும்மா விரிக்கிறது பெருசு இல்லை, இருதயத்துல உத்தமம். இருதயம் அவருக்கு நேராக ஒழுங்கா இருந்தா நம்ம கைகளை உயர்த்தும் போது அதுக்கு நிச்சயமா பலன் உண்டு. துன்மார்க்கமா கைய கோபமா நீட்டின ராஜாவுடைய கை அப்படி நீட்டபடி மறந்து போச்சு. ஆனா ஒரு பேதுரு யோவான் கையை நீட்டி அந்த சப்பானியை தூக்கி விடுறாங்க. அவன் கால்கள் கைகள் பலன் கொண்டது. அவன் நடந்தான். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். புரியுதா? நம்ம இருதய நேரா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். கைகளை கர்த்தருக்கு நேரா விரிக்கும் போது 3 காரியம் நம்ம பார்த்தோம். ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 2வது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் கையில ஒண்ணு இல்ல ஆண்டவரே. 24ஆம் சங்கீதத்தில் அப்படிதான் போடுது. புரியுதா? கைகளில் மாசு இல்லாதவனாய் இருந்து அவன் தான் கர்த்தருடைய பர்வதத்துல வாசம் பண்ணுவான். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 3வது, வழி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நேராக கையை உயர்த்துங்க. கர்த்தர் வழி இல்லாத இடத்துல வழியை திறப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை துதிப்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நேராக எங்கள் கைகளை உயர்த்துகிறோம். உமக்கு நேராக எங்கள் கைகளை விரிக்கிறோம். எங்களிடத்தில் ஒன்று இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உத்தமமான பரிசுத்தமான கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறீர். அற்புதங்களை செய்கிறீர். ஆண்டவரே, கரைபடாத கைகளை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்தும் போது அதற்கு பலன் கொடுத்து அந்த மக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஒரு ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆண்டவரை வர வர பலக்க செய்தது போல, சீமானாக மாற்றினது போல ஆண்டவர் உத்தமமான கைகளை உடைய மக்களை கர்த்தருடையாக ஆசீர்வதிங்க. வழி இல்லைன்னு சொல்லி இருக்கிற இடத்துல உமக்கு நேராக நாங்கள் கைகளை உயர்த்தும் போது இல்லாத வழிகளை ஆண்டவர் உண்டாக செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த யாவரையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவகர் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுக்கப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.